சரியா பீகார் மாநிலத்தில் பாட்னாக்கு பக்கத்தில் எஸ்கேபுரி அப்படின்ற ஒரு நகரம். இந்த நகரில் கிருஷ்ணா குஞ்ச் அப்படின்ற அபார்ட்மெண்ட்ல ரிம்ஜிம் சதுர்வேதி அப்படின்ற ஒரு பெண்மணி வாழ்ந்திருக்காங்க. இந்த பெண்மணி அந்த வீட்டில் தன்னுடைய 14 வயது மகன் கூட வாழ்ந்துகிட்டு வந்திருக்காங்க. இவங்களுடைய அபார்ட்மெண்ட்ல இருந்து கொஞ்ச தூரத்திலேயே சொந்தமா ஒரு பியூட்டி பார்லரும் வச்சு நடத்திக்கிட்டு வராங்க. இவங்களுடைய கணவரான விஸ்வாஜித் அப்படின்றவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காசியாப்பூர் அப்படின்ற பகுதியில் உள்ள ஒரு இடத்துல ஒரு பல் மருத்துவராக கிளினிக் வச்சு வேலை பார்த்துக்கிட்டு வராரு. 2 பேருமே வெவ்வேறு பகுதிகளில் வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் கிடைக்கிற சமயங்களில் 2 பேருமே மீட் பண்ணி கொண்டு ரொம்பவே அன்பாகவும் பாசமாகவும் தான் இருந்திருக்காங்க. எப்போதுமே இந்த சதுர்வேதி தன்னுடைய மகனை பள்ளிக்கூடம் அனுப்பிவிட்டதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய பார்லருக்கு போவாங்க. அப்படி தான் சரியா 3 வருடத்திற்கு முன்னாடி நவம்பர் 23, 2021 வகையில் எப்போதும் போல காலை நேரத்தில் தன்னுடைய மகனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு இவங்க பார்லருக்கு வந்திருக்காங்க. அப்படி பார்லருக்கு போனவங்க ரிட்டன் வீடு திரும்பவே இல்லை. இதனால ஈவினிங் பள்ளிக்கூடம் முடிந்து வந்த அந்த பையன் தன்னுடைய அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நேரமாக காத்துக்கிட்டே இருந்திருக்கான். 6 மணி வகையில் தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணியிருக்க, மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதன் பிறகு 7 மணி வாக்கில் கால் பண்ணியிருக்கான், அப்பவும் சுவிட்ச் ஆஃப்னு வந்ததுனால உடனடியாக பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய மாமா கிட்ட போயிட்டு சொல்கிறான். உடனடியாக அந்த மாமாவுமே அம்மா வந்துருவாங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் 10 மணி ஆகியுமே அந்த அம்மா வராததுனால உடனடியாக அந்த மாமாவும் பையனும் பக்கத்தில் இருக்கிற அந்த பார்லருக்கு போயிருக்காங்க. அப்போது பார்லரில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஸ்டாஃப் அந்த கடையை மூடிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க. இதனால் அந்த ஸ்டாஃபுக்கு கால் பண்ணி அந்த மாமா கேட்குறாரு. அப்போது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, மேடமுக்கு 3:15 மணி வாக்கில் ஒரு கால் ஒன்று வந்துச்சு, ஏதோ மீட்டிங்னு சொல்லிட்டு போனாங்க. அதன் பிறகு ரிட்டர்ன் வரல, கால் பண்ணியும் பார்த்தோம், மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு, இதனால நாங்கள் கடையை பூட்டிட்டு கிளம்பிட்டோம் அப்படின்ற மாதிரி அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தொடர்ந்து உறவினர்களுக்கெல்லாம் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போதான் அந்த 14 வயதுன்னு இருந்த பையன் என்ன பண்ணியிருக்கானா, அவங்களுடைய சித்தியான ஸ்வேதா அப்படின்றவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்வேதாவும் தங்களுடைய உறவினர்களுடைய வீடுகளுக்கெல்லாம் கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே இந்த சதுர்வேதி போகலை அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால் பதட்டமான அந்த குடும்பத்தார்கள் பக்கத்தில் இருக்கிற எஸ்கேபுரி போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போது போலீஸ் ஸ்டேஷனில் அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கல. அப்போ போலீஸ் தரப்பில் இருந்து என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, நீங்கள் எதுக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள், எங்கேயாவது உங்ககிட்ட சொல்லாமல் கூட போயிருக்கலாம், ஒருவேளை மொபைலில் சார்ஜ் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இருந்தாலுமே அந்த உறவினர்களுக்கு இந்த சதுர்வேதிக்கு ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்ற ஒரு பயம்தான் அன்றைய நாள் இரவு முழுக்க நீடிச்சுக்கிட்டே போகுது. அதன் பிறகு மறுநாள் காலையிலுமே இந்த சதுர்வேதி வீட்டுக்கு வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமாக பார்க்குறாங்க. ஆனால் அன்றைய நாளுமே அந்த பெண்மணி வரவே இல்லை. பதறிப்போன அந்த குடும்பத்தார்கள் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த ரிம்ஜின் சதுர்வேதி அப்படின்ற பெண்மணியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. அன்னைக்கு அந்த பெண்மணி எங்கே தான் போனாங்க, என்ன தான் ஆனாங்க, போலீஸ் அதிகாரிகள் அந்த பெண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவங்களுக்கு அப்படி என்ன தான் நடந்துச்சு? 3 வருடத்திற்கு முன்னாடி பீகார் மாநிலத்தில் நடந்த ஒரு கொடூரமான ஒரு மிருகத்தனமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். தொடர்ந்து அந்த குடும்பத்தார்கள் தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அதே நாள் காலை 8 மணி வாக்கில் அந்த எஸ்கேபுரி அப்படின்ற இடத்துல இருந்து 24 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற நவாப்பூர் அப்படின்ற பகுதியில் உள்ள கிராமத்து மக்கள் எப்போதும் போல் அங்கே இருக்கிற ஒரு ஃபீல்டு ஏரியாவுக்கு, அதாவது விவசாய நிலங்கள்லாம் இருக்கக்கூடிய பகுதிக்கு அங்கே இருக்கிற ரோடுகள் வழியாக போயிருந்திருக்காங்க. அப்படி போன ஒருத்தர் காலை 8 மணி வாக்கில் அந்த வயல்வெளியில் ஏதோ ஒரு விதமான பொருள் கிடக்கிறத பார்க்குறாரு. என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கும்போது தான் அது ஒரு பெண்ணுடைய சடலம் அப்படிங்கிறது தெரிய வருது. பதறி போன நபரும் அந்த இடத்துல கத்துறதுனால அக்கம்பக்கத்தில் இருந்த கிராம மக்களுமே சம்பவ இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. அப்போதான் ஒரு பெண்மணி முகத்தில் குண்டு காயத்தோட ரத்தம் உறைஞ்ச நிலையில் அந்த இடத்துல இறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. ஷாகாகி போன அந்த கிராமத்து மக்களுமே பக்கத்தில் இருக்கிற அந்த நவாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுக்குறாங்க. போலீஸ் ஆஃபீஸரும் சம்பவ இடத்துக்கு வந்து கிரைம் சீனில் இருக்கிற எல்லா தடயத்தையுமே சேகரிக்கிறாங்க. அதே சமயம் அந்த பெண் இறந்து கிடந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம் சேராக இருந்திருக்கு. அந்த இடத்துல கூட நடந்து போன மாதிரியான கால் தடயங்கள்லாம் கிடச்சிருந்திருக்கு. ஃபாரன்சிக் ஆஃபீஸரையும் சம்பவ இடத்துக்கு வர வச்சு தேவையான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய சடலத்தை ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுலையுமே தூக்கிட்டு போல ஒரு டாடா ஏசியில் தூக்கி போட்டுட்டு
பக்கத்துல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே பண்ணது அதே நவாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த அதிகாரிகள் தான். ஆரம்பத்தில் இந்த வழக்கோடைய சீரியஸ்னஸ் அவங்களுக்கு தெரியல. ஆனா மீடியால சம்பவ இடத்துக்கு என்ட்ரி ஆகி அந்த பெண்ணுடைய புகைப்படத்தெல்லாம் எடுத்ததுக்கு பிறகு இந்த செய்தி ரொம்பவே வைரலா பேசப்பட ஆரம்பிக்குது. அந்த மாநிலம் முழுக்க இந்த செய்தி ரொம்பவே பரபரப்பா பேசப்படுறதுனால போலீஸ் அதிகாரிகளுக்குமே இந்த வழக்கு பெரிய சிக்கலை தான் கொடுக்க போகுது அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால நவாப்பூர் போலீஸ் அதிகாரிகள் அந்த பெண்மணியோடைய போட்டோவை எடுத்துக்கொண்டு பக்கத்துல இருக்கிற சுத்துவட்டாரம் முழுக்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், பக்கத்து மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேஷனுக்குமே இந்த போட்டோஸை அனுப்பி வைக்கிறாங்க. அதன் பிறகு மீட்டெடுக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய சடலத்தையுமே பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சம்பவம் இந்த நவாப்பூர் அப்படின்ற பகுதியில் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்துல தான் இங்கிருந்து 24 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற எஸ்கேபுரி அப்படின்ற அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குமே இந்த பெண்மணியோடைய புகைப்படம் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு மிரண்டு போன போலீஸ் ஆபீசர் ஒருவேளை இது சதுர்வேதியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக சம்பந்தப்பட்ட குடும்பத்தார்களுக்கு இந்த போட்டோஸ் அனுப்பி வைக்கிறாங்க. முக்கியமா அந்த போட்டோவை சதுர்வேதியோடைய தங்கையான ஸ்வேதா தான் பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு மிரண்டு போன ஸ்வேதா இது தன்னுடைய அக்கா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால பதறி போன அந்த குடும்பத்தார்கள் உடனடியாக அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சதுர்வேதியோடைய சடலத்தை பார்த்து ரொம்பவே வேதனைப்பட்டிருந்திருக்காங்க. இப்போ மீடியாவில் இந்த செய்தி ரொம்பவே பரபரப்பாக பேசப்படுறதுனால இந்த வழக்கை சீரியஸாக எடுத்து விசாரணை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணப்படுது. அதன் அடிப்படையில் யார் இந்த சதுர்வேதி, இவங்க கடைசியாக எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, யார்கிட்ட பேசினாங்க, இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே அலசி ஆராய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல தான் இந்த பெண்மணிக்கு 2001 விஸ்வாஜித் அப்படின்ற அந்த பல் மருத்துவர் கூட திருமணம் ஆயிருக்கு அப்படின்னும் இவங்க 2 பேருமே காதல் திருமணம் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. இது ஒரு பக்கம் இருக்கா. அந்த பெண் கடைசியா இருந்த அந்த பியூட்டி பார்லர்ல போயிட்டு விசாரிக்கிறாங்க. அங்க இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சரியா 3:15க்கு ஒரு கால் ஒன்று வந்துச்சு சார். அதன் பிறகு எங்க கிட்ட மேடம் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா எங்க போறாங்க அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயிலுமே கொடுக்கல. ஆனா எப்போதுமே தான் போற இடத்த எங்க கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. ஆனா இந்த முறை ஏன் சொல்லல அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே போலீஸ் அதிகாரிகள் கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இப்போ இந்த பெண்மணிக்கு வேற ஏதாவது தொழில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவங்க கிராவல்ஸ் விற்கிறது, மணல் விற்கிறது, டைல்ஸ் விற்கிறது போன்ற தொழில்களிலுமே இவங்க சில சமயங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஆன்லைன்ல கோவிட் டைம்லையுமே சானிடைசர் விற்கிறது, மாஸ்க் விற்கிறது, அதே சமயம் சாரீஸ்லாம் விற்கிறது போன்ற விஷயங்கள்ல இவங்க ஈடுபட்டு இருந்திருக்காங்க. ஒருவேளை மணல் மாஃபியா யாராவது கொடுக்கல் வாங்கல்ல இவங்களை ஏதாவது கொலை பண்ணி இருக்கலாமோ அப்படின்ற சந்தேகத்தோடையுமே அது சம்பந்தமான ஆட்கள் கிட்டயுமே விசாரிச்சு பார்க்கும்போது யாருமே இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தில் ஈடுபடல அப்படின்னு சொல்றாங்க. இறந்து போன சதுர்வேதியோடைய சடலத்தை கிரைம் சீன்ல இருந்து மீட்டெடுத்த போது கூட அவங்களுடைய உடம்புல எல்லா நகைகளுமே அப்படியே தான் இருந்திருக்கு. கையில பிரேஸ்லெட்லாம் போட்டிருந்திருக்காங்க, காதுல தங்கத்தோடு மூக்குத்தி, அதே சமயம் காலில் கொலுசுலாம் போட்டிருந்திருக்காங்க. அதை எதையுமே குற்றவாளி திருடவே இல்லை. இதை வச்சு பார்க்கும்போது கொள்ளையடிப்பது இவங்களுடைய நோக்கம் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ஆக மொத்தம் இவங்களுக்கு ஏதோ ஒரு தெரிந்த நபர் தான் முன்பின் விரோதத்தினால இந்த கொலையை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெல்ல தெளிவா போலீஸ் ஆபீசருக்கு விளங்க ஆரம்பிக்குது. இப்போ போலீஸுக்கு கிடைச்ச ஒரே ஒரு தடயம்னா பார்லர்ல வேலை பார்க்குற ஸ்டாஃப் சொன்ன 3:15 அப்படின்ற அந்த டைம் தான். இந்த சதுர்வேதி கடைசியா யார்கிட்ட பேசினாங்க, என்ன பேசினாங்க அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக அவங்களுடைய நம்பரை ஒரு பக்கம் கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பி செக் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இந்த பக்கம் அந்த பார்லருக்கு வெளியில இருக்கிற சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு கால் வந்த 4 நிமிடம் கழித்து 3:19 வாக்குல பார்லர்ல இருந்து வெளியில வந்திருக்காங்க. அந்த சமயத்துல வெளியில காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கிரே கலர் ஸ்விஃப்ட் கார்ல போயிட்டு ஏதோ சைகை காட்டினபடி பேசுறாங்க. கொஞ்ச நேரத்திலே அந்த கார்ல ஏறி போறாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அங்க இருந்த கேமராவுடைய லோ குவாலிட்டினால அந்த காரோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கேப்சர் பண்ண முடியாமலே போகுது. இதனால போலீஸ் ஆபீசர் அந்த கார் எந்த திசையை நோக்கி போகுதோ அந்த திசையில எந்தெந்த சிசிடிவிலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த எஸ்கேபுரி அப்படின்ற பகுதியில இருந்து பைலி ரோடு அப்படின்ற இடத்துக்கு போகுது. அந்த ரோட்ல இருந்து ரூசாப்பூர் அப்படின்ற மேம்பாலம் வழியா நவாப்பூர் அப்படின்ற பகுதிக்கு போறத போலீஸ் ஆபீசர் பார்க்குறாங்க. இப்படி தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணிக்கிட்டே வந்ததுல அவங்களுக்கு அந்த காரோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் கிடைக்குது. மறுபக்கம் அந்த குடும்பத்தார்களுமே எங்களுக்கு நவாப்பூர்ல எந்த ஒரு சொந்தக்காரங்களுமே கிடையாது, எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாது, ஏன் முக்கியமா அந்த சதுர்வேதிக்குமே யாரையுமே தெரியாது. இப்படி இருக்கும்போது எதனால வாங்க போனா அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலுமே போலீஸ் ஆபீசர் அந்த காரோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை செக் பண்ணி பார்த்ததுல கமல் அப்படின்ற ஒருத்தனுடைய பெயரை காட்டுது. உடனடியா இந்த கமல் அப்படின்றவன் இந்த சதுர்வேதி கூட பேசியிருக்கானா
அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவன் கொடுத்த அந்த நம்பரையுமே இந்த சதுர்வேதியோடைய நம்பர் கூட செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கமல் கூட இந்த பெண்மணி பேசுன மாதிரியான எந்த ஒரு தடயங்களுமே தெரியல. சதுர்வேதி 2 நம்பரை வச்சிருக்காங்க. அந்த 2 நம்பருக்குமே அவன் கால் பண்ண மாதிரியான எந்த ஒரு தடயங்களுமே தெரியல. இதனால சரியா அந்த பெண்மணி காணாம போய் கொலை செய்யப்பட்டு 3வது நாள் நவம்பர் 26, 2021 ஆகல இந்த கமல் அப்படின்றவனை போயிட்டு பார்க்குறாங்க. அப்போ அந்த கமல் என்ன சொல்றான்னா, சம்பவம் நடந்த நாளான நவம்பர் 23ஆம் தேதி என்னுடைய காரை ரோஹித் சிங் அப்படின்ற என்னுடைய நண்பனுக்கு கொடுத்திருந்தேன், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். உடனடியா அந்த ரோஹித்தோடைய நம்பரை போலீஸ் அதிகாரிகள் வாங்கினதுக்கு பிறகு இந்த சதுர்வேதி கூட பேசியிருக்கானா அப்படின்ற மாதிரி 2 நம்பரையுமே செக் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அடிக்கடி இவங்க 2 பேருமே கால் பண்ணி பேசியிருக்காங்க. கடைசியா இந்த பையன் தான் இந்த பெண்மணிக்கு கால் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே தெள்ள தெளிவாக விளங்க ஆரம்பிக்குது. இப்போ உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர் இவனுடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது பாலிகஞ்ச் அப்படின்ற பகுதியில் இருப்பதா தெரிய வருது. இதனால அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு செக் பண்றாங்க. அப்போ வீடு பூட்டினபடி இருந்திருக்கு. எங்க அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் விசாரணை பண்ணும்போது முசாஃபர் அப்படின்ற பகுதியில் அவங்க சொந்தக்காரங்களுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்கான், நீங்க வேணா அங்கே போய் பாருங்க அப்படின்ற மாதிரி அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள் சொல்லியிருக்காங்க. இதனால இந்த கொலை சம்பவம் நடந்து 4வது நாள்வாகல போலீஸ் ஆஃபீஸர் அந்த முசாஃபர் அப்படின்ற பகுதிக்கு போயிட்டு இந்த ரோஹித் அப்படின்றவனை கைது பண்றாங்க. கைது பண்ணதுக்கு பிறகு தங்களுடைய இடத்துக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுடைய ஸ்டைலில் விசாரணை பண்ணும்போது கூட தனக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். சரி, அப்படி சம்பந்தம் இல்லைல்ல, உனக்கு எப்படி இந்த பெண்மணியே தெரியும், நீ எதனால் அவங்கள காரில் கூப்பிட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு பல கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்கும்போது தான் போலீஸ் ஆஃபீஸருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்றா புட்டு வச்சுருந்துருக்கான். அப்படி அவன் போலீஸ் ஸ்டேட்மெண்ட்ல என்னென்ன சொன்னா, யார் இந்த ரோஹித் சிங், இந்த ரோஹித்துக்கும் இந்த சதுர்வேதிக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே டைம்லைன் படி 1 by 1 இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ரோஹித் அப்படின்றவன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வரைக்கும் படிச்சிருந்திருக்கான். படித்து முடிச்சதுக்கு பிறகு கார்ட் லைஃப் அப்படின்ற ஒரு மெடிக்கல் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். பட் என்னதான் இவன் நல்லா அந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் கூட மாதம் இவனுக்கு 10,000 ரூபாய் தான் சம்பளம் கொடுத்துருந்துருக்காங்க. இந்த சம்பளம் அவனுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு சுத்தமாக பார்த்தவே இல்லை. ஏன்னா இவனுக்கு 2 சிஸ்டர் இருக்காங்க. அதில் 2014 ஒருத்தவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருக்கான், 2018 ஒரு திருமணம் பண்ணி கொடுக்குறான். இந்த 2 பேருமே திருமணம் பண்ணி கொடுக்கும்போது 2 பேருடைய கல்யாணத்துக்காக லோன் எடுத்திருந்திருக்கான். இந்த லோனை கட்டுறதுக்கே மாதந்தோறும் இஎம்ஐ அவனுக்கு 10,000 ரூபாய் தேவைப்படுது. இதன் அடிப்படையில் இவனுடைய செலவுகளை பார்த்துக்கணும், இவனுடைய அப்பா அம்மாவுக்கு உண்டான செலவுகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். ஆனா அவனுக்கு கிடைக்கிற அந்த 10,000 ரூபாய் அந்த இஎம்ஐக்கே போயிடுறதுனால இதனால சர்வைவல் பண்ணவே அவன் ரொம்பவே சிரமப்பட்டு இருந்திருக்கான். இந்த சமயத்துல தான் தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையை நினைச்சு பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ல அவனுக்கு ஏற்பட்டிருந்திருக்கு. இதனால தொடர்ந்து அவன் மனதளவுல லோவா போகும்போது தான் அவன் கூடவே வேலை பார்க்குற பூனம் அப்படின்ற ஒரு பெண் கிட்ட நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி இருந்திருக்கான். அப்போதான் இந்த பூனம் என்ன பண்றாங்கன்னா, நான் கோவிட் டைம்ல ஆன்லைன்ல சானிடைசர் மாஸ்க்லாம் வாங்கி ஒரு ஆள் கிட்ட இருந்து வித்தேன், அவங்க கூட எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, சில சமயங்கள்ல நான் அவங்களுடைய வீட்டுக்கு கூட போயிருக்கேன், அவங்களுக்கு 14 வயதுல ஒரு மகன் மட்டும் தான் இருக்கான், அவங்க வீட்டுல தனியா தான் இருப்பாங்க, நான் அவங்க கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பூனம் அப்படின்ற பொண்ணு ரோஹித் கிட்ட சொல்லி இருந்திருக்கா. அதன் அடிப்படையில் ஒரு நாள் பூனம் ரோஹித்தை அழைத்து கொண்டு சதுர்வேதியோடைய வீட்டுக்கு போயிருந்திருக்கா. அவங்க பூனம் கூட தான் பயங்கர ரிலேஷன்ஷிப்லையும் நல்ல ஃப்ரெண்டாவுமே இருந்திருக்காங்க. இப்போ ரோஹித் கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்லும்போது தான் இந்த சதுர்வேதி பில்லி சூனியத்திலலாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்னும் அவங்களுக்கு பிளாக் மேஜிக்கில் அதீத நம்பிக்கை இருக்கு அப்படின்னும் இந்த பில்லி சூனிய சடங்குகள் பண்ணுறதன் மூலயமா ஒருத்தருடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி பூனம் இந்த ரோஹித் கிட்ட சொல்கிறாங்க. சதுர்வேதியுமே அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே சொல்கிறாங்க, அவங்களுமே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ ரோஹித் தனக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருக்கான். அப்போ இதுக்கு சில பூஜைகள் சில சடங்கு முறைகள்லாம் பண்ணணும், அதை பண்ணுனா எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சில சமயங்கள்ல தன்னுடைய மணிக்கட்டை அறுத்துக்கிட்டு அதுல இருந்து வர ரத்தத்துல கூட இவங்க சடங்குகள்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பூனம் ரோஹித் கிட்ட சொல்லியிருந்திருக்கா. இதை நம்பி தான் ரோஹித் இந்த சதுர்வேதி கிட்ட வந்திருக்கா. சதுர்வேதியுமே அந்த பூஜைக்கு உண்டான ஜாமான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு அது கூடவே கொலுசும் தங்க காசுமே எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ரோஹித் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. மறுபக்கம் ரோஹித்துக்குமே இதுல அதீத நம்பிக்கை இருந்ததுனால அவனுமே இதை முழுசா நம்பி நண்பர்கள் கிட்ட கடன் வாங்கி தான் அந்த கொலுசு தங்க காசு பூஜைகளுக்கு உண்டான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்கான். அப்படி வாங்கிட்டு வந்ததன் மூலமா பில்லி சூனியத்துக்கு உண்டான அந்த பூஜைகள்லாம் நடத்தப்படுது. நாளை பின்ன இவனுடைய பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்ச மாதிரியே அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதன் பிறகு 4 மாதம் கழித்து ஒரு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி சில பூஜைகள்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த பூஜைகள்லாம் முடிந்ததுக்கு பிறகுதான் அவனுக்கு மறுபடியுமே என்ன தோண ஆரம்பிக்குது, நம்முடைய பிரச்சனைகள் எதுவுமே சரியாகாத மாதிரியே
வந்துகிட்டே இருக்கே, அதனால என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே இந்த சதுர்வேதி கிட்ட வந்து இந்த ரோஹித் புலம்பி இருந்திருக்கான். அப்போ சதுர்வேதி என்ன சொல்றான்னா, இன்னொரு பூஜை பண்ணுனா கண்டிப்பா உனக்கான நல்லது எல்லாமே நடக்கும், உன்னுடைய பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும், அந்த பூஜை பண்ணணும்னா 1 லட்சம் ரூபாய் கிட்ட செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கா. இதை கேட்டதுமே ஆடி போன ரோஹித் பயங்கர ஷாக் ஆக ஆரம்பிக்கிறான். என்னதான் நம்ம இந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணிக்கிட்டே வந்தாலும் தனக்கு உண்டான பிரச்சனையோ தனக்கு இருக்கிற கடனோ எதுவுமே குறையிறது கிடையாது, இதனால இதுக்கு மேல நம்ம இதுல ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் விலகி இருந்திருக்கான். ஆனால் சதுர்வேதியை அவன் அவாய்ட் பண்ணிக்கிட்டே வரதுனால சதுர்வேதிக்கு பயங்கர கோபம் வர ஆரம்பிக்குது. அவங்ககிட்ட நீ என் கூட பேசலனா, என் கூட இந்த பூஜைகள்லாம் ஈடுபடலைன்னா உனக்காக சில பில்லி சூனிய பூஜைகள்லாம் பண்ணிடுவேன், இதனால உன்னுடைய பிரச்சனைகளை இருந்து உன்னால மீண்டு வரவே முடியாது, அதே சமயம் இந்த பில்லி சூனியத்தின் மூலியமா உனக்கு பல உடல் உபாதைகள்லாம் ஏற்படும், உன்னால இதுல இருந்து மீளவே முடியாது அப்படின்ற மாதிரி இந்த சதுர்வேதி ரோஹித்தை மிரட்ட ஆரம்பிச்சிருக்கா. இதனால வேற வழியே இல்லாம தொடர்ந்து இந்த சதுர்வேதி கூட அவன் கான்டாக்ட்ல இருக்கவும் செய்யறான். இப்படி இருக்கிற சமயத்தில் தான் இவளுடைய டார்ச்சர் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது. பிளாக் மேஜிக்கில் அதீத நம்பிக்கை அவளுக்கு இருக்கிறதுனால தொடர்ந்து இவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா, மிரட்டிக்கிட்டே இருந்திருக்கா. இதனால் ஒரு நாள் தன்னுடைய நண்பனான கமல் அப்படின்றவங்க கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருக்கான். அப்போதான் அவளை போட்டு தள்ளினா மட்டும்தான் நீ இதில் இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கானுங்க. இந்த கமலை இவனுக்கு 2008 இருந்து தெரியும், நல்ல நண்பர்களாக இருந்திருக்காங்க. நாளை பின்ன இந்த ஒரு பிரச்சனை வரும்போது இந்த கமல் அப்படின்றவன் சூரஜ் அப்படின்ற ஒருத்தனை கை காட்டி இருந்திருக்கான். அந்த சூரஜ் கிட்ட இந்த ரோஹித் போகும்போது பவன் அப்படின்ற ஒரு கிரிமினலை கை காட்டி இருந்திருக்கான். இந்த பவன் மேல ஏற்கனவே சில கிரிமினல் ரெக்கார்ட்லாம் இருக்கிறதுனால நான் இப்போதைக்கு அவங்கள கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் மற்றும் ராகுல் அப்படின்ற 2 பேரை கை காட்டி இருந்திருக்கான். இந்த 2 பேருமே என்ன டீலிங் பேசுறாங்கன்னா, இவங்களை கொலை பண்ணுவதற்கு எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டீலிங் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா ரோஹித் கிட்ட சுத்தமா பணம் கிடையாது. இப்போதான் அவனுக்கு ஒரு ஐடியா தோண ஆரம்பிக்குது. அது என்னன்னா, இந்த சதுர்வேதி கூட தொடர்ந்து கான்டாக்ட்ல இருக்கிறதுனால அவன் நம்மள நம்புறா, இதனால புதுசா ஒரு பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவகிட்டே 1 லட்சம் ரூபாய் வட்டிக்கு பணம் வாங்கி இவங்க கிட்ட கொடுத்துட்டு அவளைய போட்டு தள்ளிடலாம். இதனால அந்த பணத்தையுமே கொடுக்க தேவையில்ல, இவங்களுக்குமே செட்டில் பண்ண மாதிரி ஆகும், நாமளுமே இந்த விஷயத்துல இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இவனுக்கு தோண ஆரம்பிச்சு உடனடியாக சதுர்வேதி கிட்ட தான் ஒரு புதுசா பிசினஸ் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் வட்டிக்கு பணம் வாங்கி இருந்திருக்கான். அதன் பிறகு அந்த பணத்தை ரஞ்சித் மற்றும் ராகுல் அப்படின்ற கொலை செய்ய போற அந்த 2 பேர்கிட்ட கொடுத்துருந்திருக்காங்க. இந்த 2 பேருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால 1 லட்சம் ரூபாய் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி டீலிங் பேசியிருந்திருக்கானுங்க. அதன் பிறகுதான் சம்பவம் நடக்க போற நாளான நவம்பர் 23, 2021 இந்த ரோஹித் எப்போதும் போல சதுர்வேதிக்கு 3:15 மணி வாகல கால் பண்ணியிருந்திருக்கான். அப்போ அந்த ஃபோன் காலில் என்ன சொல்றான்னா, நான் புதுசா ஒரு இடம் வாங்கியிருக்கேன், அதுக்கு சில பூஜைகள்லாம் பண்ணணும், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்திருக்கான். நானும் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 3:19 வாகலாம் அவனுடைய காரில் ஏறி போயிருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் நவாப்பூர் அப்படின்ற பகுதி கிட்ட போயிருந்திருக்காங்க. அப்போ அந்த பெண் பூஜைகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிற சமயத்தில் கொலை செய்ய போற ரஞ்சித் மற்றும் ராகுல் அப்படின்ற 2 பேருமே துப்பாக்கி எடுத்துட்டு வந்து அந்த பெண்ணை பயங்கரமா சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உசாரான அந்த பெண் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்றா. ஆனா கமலும் ரோஹித்தும் அந்த பெண்ணை மடக்கி பிடிச்சதுனால கொலைகாரர்கள் 2 பேருமே துப்பாக்கியால அந்த பெண்ணை சுட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்காங்க. மறுபக்கம் இந்த ரோஹித்தும் கமலும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போறாங்க. இதுதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல இந்த ரோஹித் சிங் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட சொல்லியிருந்திருக்கான். போலீஸுமே கிரைம் சீனுக்கு இந்த ரோஹித்தை அழைச்சிட்டு போயிட்டு அந்த கிரைம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத ரீக்ரியேஷன்லாம் பண்ணுறாங்க. அதே சமயம் அவனுடைய மற்ற நண்பர்களான இந்த குற்ற சம்பவத்தில் ரோஹித்தை சேர்த்து மொத்தம் 6 ஆண்கள் ஈடுபட்டாங்களே, அந்த 6 பேரையுமே கைது பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் சதுர்வேதியோடைய குடும்பத்தார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெண்மணி இறந்து போய் 3 நாட்கள் கழித்து பேங்க் லாக்கரில் இருந்து ஒரு டைரி ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த டைரியை சதுர்வேதியோடைய தங்கையான ஸ்வேதா படித்து பார்த்தபோது நிறைய பணம் ரோஹித்தும் பூனம் அப்படின்ற பெண்ணும் வாங்கியிருக்காங்க அப்படின்னும், கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கிட்ட இந்த 2 பேருமே கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னும், முக்கியமா ரோஹித் அப்படின்றவ 30 லட்சம் ரூபாய் கிட்ட கடன் வாங்கியிருக்கான் அப்படின்னும், இந்த பெண்மணி இறந்து போறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பூனமுமே 1 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி அந்த டைரியில எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த சான்றுகள் எல்லாத்தையுமே காட்டியிருந்திருக்காங்க. அதே சமயம் அந்த குடும்பத்து சார்பாக என்ன சொல்லப்படுதுன்னா, கண்டிப்பாக சதுர்வேதி இந்த மாதிரியான பிளாக் மேஜிக் எல்லாம் ஈடுபட்டிருக்கவே மாட்டா, இவனுங்க வேணும்னே ஏதோ ஒரு பொய் சொல்கிறானுங்க, கண்டிப்பாக அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாததுனால தான் அவளை கொலை பண்ணிட்டா இதில் இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அக்காவை கொலை பண்ணியிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சதுர்வேதியோடைய தங்கையான ஸ்வேதா குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருந்திருக்காங்க. ஆனால் போலீஸ் அதிகாரிகளுக்கு இவனுங்க சொன்ன எவிடன்ஸ் எல்லாமே சரியாக இருந்ததுனால அவனுங்களை கைது பண்ணி ஜெயிலையும் அடைச்சிருந்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த வழக்கு இன்னமும் பீகார் நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு தான் இருக்கு.
ஒரு மனிதனுடைய மூட நம்பிக்கையா இருக்கட்டும், கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாம ஏமாத்துறதா இருக்கட்டும், ரெண்டுமே பெரிய ஆபத்துல தான் கொண்டே சேர்க்கும் அப்படிங்கிறத நிச்சயமா இந்த சம்பவத்தின் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். கைது செய்யப்பட்ட ரோஹித் சதுர்வேதி கிட்ட இருந்து பணம் வாங்கி இருக்கிறதுலாம் உண்மைதான். ஆனா அவங்க உண்மையிலே பிளாக் மேஜிக்லாம் ஈடுபட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த மாதிரியான ஆட்களும் உங்களை சுற்றி இருக்கலாம். நீங்கள் அவர்கள்கிட்ட இருந்து விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. க்ரைம் டாபிக் மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களுமே நான் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இதனால் அதுக்காக நான் புதுசாக ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்னாடி கமெண்ட்லையும் இருக்குது. மறக்காமல் அந்த சேனலில் உள்ள வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா இங்கே எனக்கு எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி அங்கேயும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.